மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. SSKவோட ஹார்ட் கண்டிஷனை வச்சு அவருக்கு ஜாமீன் வழங்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், கௌதம் இலக்கியா பக்கம் தப்பு இருக்கிறது தெரிஞ்சுதான் அவங்க வக்கீலே இங்க வரலன்னு சொல்லி அவங்க விலகிட்டாங்க. என்ன கௌதம்? இதுல இருந்து SSK குற்றம் செய்யாதவர் என்று நிரூபணமாகிறது. அவருக்கு ஜாமீன் கொடுங்க யுவர் ஆனர். அவரு நிச்சயமா இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு கோஆபரேட் பண்ணுவாரு. இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிரா வலுவான ஆதாரங்கள் இருந்தும் கௌதம் தரப்புல அத கோர்ட்ல சரியா சமர்ப்பிக்கல. நாகு முன்ன பின்ன மாறி மாறி சாட்சி சொல்றது சந்தேகப்பட வைக்குது. இது எல்லாத்துக்கும் மேல வாதங்களை வைக்க வேண்டிய கௌதம் தரப்பு வக்கீல் கோர்ட்டுக்கு வராதத பத்தி எதிர்த்தரப்பு வக்கீல் சொன்னதை ஏத்துக்க வேண்டியது இருக்கு. குற்றம் சாட்டப்பட்ட SSK ஒரு இதய நோயாளிங்கிற காரணத்தினால அவருக்கு எதிரான வாதம் வலுவில்லாம இருக்கிறதுனாலயும் SSK உடைய உடல்நிலையை கருதி அவருக்கு இந்த கோர்ட் ஜாமீன் வழங்குகிறது. சூப்பர் அஞ்சலி. இந்த வழக்கின் அடுத்த விசாரணையை அடுத்த மாதம் ஒத்திவைக்கிறேன். இந்த கோர்ட் இத்துடன் கலைகிறது. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி சார். நீங்க ஜெயிச்சிட்டீங்கப்பா. எப்படி பாத்தீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நீங்க ஓகே தானே? இதெல்லாம் என்ன கௌதம்? அந்த SSKக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு. ஜட்ஜ் இப்படி ஒரு ஷாக்கு கொடுப்பாருன்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்ல. அந்த அளவுக்கு SSK சாக போற பேஷண்ட் மாதிரி நடிச்சு தள்ளிட்டான். அந்த ஆளோட சிம்பத்தி டிராமாவை அம்பலப்படுத்த வேண்டிய நம்ம வக்கீல் கோர்ட்டுக்கு வராம போனது அவனுக்கு இன்னும் வசதியா போச்சு. இவ்வளவு தெளிவான ஆதாரம் இருந்தும் அந்த SSK தப்பிச்சதை என்னால நம்பவே முடியல. என்னாலையும் தான் நம்ப முடியல. எங்க மறுபடியும் ஜெயிலுக்கு போயிடணும்னு பயந்துகிட்டு இருந்தம்மா. ஆனா கௌதம் இலக்கியோட சதியை உடைச்சு என்ன தப்பிக்க வச்சிட்டீங்க சார். உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். நான் கிளம்புறேன். வரமா வர சார். சரி போயிடும். SSK சார், நீங்க உடம்ப பத்திரமா பாத்துக்கங்க. கொடுத்த டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டா சாப்பிடுங்க. ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஹலோ, இங்க பாருங்க, இவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட்றத முதல்ல நம்புங்க. இவரை டென்ஷன் பண்ணாதீங்க. டாக்டர் சார், இனி அவங்க எங்க என்ன டென்ஷன் பண்ண போறாங்க? நான் தான் அவங்கள டென்ஷன் பண்ண போறேன். சரிங்க சார், அப்ப நான் கிளம்புறேன். சரி வரேன் மேடம். வரேன் சார். ஓகே டாக்டர். என் புருஷனை காப்பாத்தினதுக்கு நன்றி உங்க வீடு தேடி வரும். ரொம்ப சந்தோஷம் மேடம். வரேன் மேடம். வரேன் சார். இலக்கியா மேடம், எங்க ஓடுறீங்க? நில்லுங்க. அன்னைக்கு என்னமோ ஹாஸ்பிட்டல் வாசல்ல வச்சு என் புருஷன் மறுபடியும் ஜெயிலுக்கு போவார்னு சவால்லாம் விட்டீங்க. இப்ப என்னாச்சுன்னு பாத்தியா? எங்க நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு கோர்ட் SSKவுக்கு ஜாமீன் கொடுத்துருச்சு. ஆமா, இப்போ உன் முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுப்ப? அடச்சி நிறுத்து. நேர்மையா எங்களோட மோத முடியாம புருஷனுக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி நடிக்க வச்சு கோர்ட்டை ஏமாத்திட்டு இப்ப நியாயத்தை பத்தி நீ பேசுறியா? எங்க தைரியம் இருந்தா இப்பவே இந்த ஆளை வேற ஒரு நேர்மையான டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் செக் பண்றதுக்கு ஒத்துக்கோ பார்க்கலாம். ஏய், என்ன முடிக்கிற? அந்த டாக்டரை வேணா நீ விலைக்கு வாங்கலாம்.
ஆனா எல்லா டாக்டரையும் உன்னால விலைக்கு வாங்க முடியாது. அப்படி செக் பண்ணி பார்த்தா எஸ்எஸ்கேவோட பேஷண்ட் வேஷம் கிழிஞ்சிரும். ஆமாண்டா, நான் வேஷம் தாண்டா போடுறேன். உன்னால என்னடா பண்ண முடியும்? டேய், இந்த எஸ்எஸ்கேவுக்கு நியாயம் அநியாயம் எல்லாம் தேவையில்லை. உன்னை ஜெயிக்கணும், அதுதான் முக்கியம். ஜெயிச்சு என்ன சாதிக்க போறீங்க? அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறது, அதுக்காக அடுத்தவங்க குடும்பத்தை பிரிக்கிறதெல்லாம் பெருமையா பேசிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு வெக்கமா இல்ல? பிசினஸ்ல கௌதமோட நேருக்கு நேரா போட்டி போட்டு ஜெயிக்க முடியாம பின் வழியா வந்து கார்த்திகை கடத்தி அந்த பழைய கௌதம் மேல போட்டு அதுக்காக நீங்க ஜெயிலுக்கு போய் பேஷண்ட் வேஷம் போட்டு வெளியே வந்து இப்படி எல்லாம் கேவலமா பொழைச்சுதான் ஆகணுமா? ஏய் இலக்கியா, மரியாதையா பேசு. காமெடி பண்ணாதீங்க. அந்த மான மரியாதையெல்லாம் இருந்தா எங்களை எதிரின்னு சொல்லிட்டு எங்க வீட்டு கார்த்திக்க உங்க வீட்டுல கொண்டு போய் வச்சுப்பீங்களா? அவனும் நீங்க ஏமாத்துறீங்கன்னு தெரியாம உங்களை வேற இன்னும் நம்பிட்டு இருக்கான். ஹலோ, யாரும் என்னை ஏமாத்தல. என்னை கடத்தினது எஸ்எஸ்கே அங்கிளும் தாட்சாயணி ஆண்டி தான் எனக்கு நல்லாவே தெரியும். என்ன கௌதம் பாக்குற? உன்னை ஜெயில போட்டு உன்கிட்ட இருந்து என்னோட சொத்தை வாங்கி கொடுக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல தான் என்னை கடத்தின டிராமாவே பண்ணாரு. என்னை ஏதோ ஏமாளி மாதிரி நினைச்சு உளறிட்டு இருக்க. டேய் அட பாவி, முட்டாளா இருக்கிறத போய் பெருமையா பேசிக்கிட்டு இருக்க. சொத்தை வாங்குறதுக்கு எதுக்குடா இவ்ளோ கஷ்டப்படுறேன்? நான் தான் அதை தரேன்னு சொல்றேனே. எது? இந்த டிராமாவை நாங்க நம்ப தயாரா இல்ல. குடுக்கறேன்னு சொல்லி கார்த்திகை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அப்புறம் ஏமாத்த நினைக்கிறது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? அஞ்சலி, இப்படி பேசி பேசிதான் கார்த்திகை நீ கெடுத்து வச்சிருக்க. முதல்ல உன்னை தூக்கி ஜெயில போடணும். ஆமாமா, முதல்ல எஸ்எஸ்கேவை ஜெயில போட்டு தண்டனை வாங்கி கொடுத்த, அடுத்து அஞ்சலி ஜெயில போடுறதுதான் பாக்கி. நீங்க 2 பேரும் எங்க லெவல் தெரியாம மோதி இப்ப காமெடி பீஸ் ஆனது பத்தாதா? சிரிக்கிறீங்களா? சிரிங்க சிரிங்க. எங்க வக்கீல் மட்டும் வந்திருந்தா இந்நேரம் எஸ்எஸ்கே ஜெயிலுக்கு போயிருமா. அப்ப நீங்களா இப்படி சிரிக்க முடியாம முகத்தை தொங்க போட்டு நின்றுப்பீங்க. டேய் கௌதம், ரொம்ப சிரிப்பு முட்டாதப்பா, வயிறு வலிக்குது. உங்க வக்கீல் இங்க வந்திருந்தா எனக்கு சிக்கல்னு தெரியாதா? அதான் அவங்க வாய்க்கு பூட்டு போட்டிருக்கோம். என்ன முடிக்கிறீங்க? பாருங்க உங்க வக்கீல. கௌதம், மேடம் மேடம். கௌதம், ஏய், வக்கீல் ஏதோ வாதாடுறதுக்கு ஆசைப்படுறாங்க. அவங்க வாயில இருக்க துணி எடு. மேடம் உங்களுக்கு என்ன ஆச்சு மேடம்? இலக்கியா, இலக்கியா, கௌதம், கௌதம், நான் கோர்ட்டுக்கு ஆட்டோல வந்துகிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு மயக்க ஸ்ப்ரே அடிச்சு என்னை இங்க கட்டி போட்டிருக்காங்க. அதான் கோர்ட்டுக்கு வர முடியல. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க ப்ளீஸ். உங்களை காப்பாத்த வேண்டிய வக்கீல் இப்ப தன்னை காப்பாத்துங்கன்னு கதறாங்க பாத்தீங்களா? அதான் எஸ்எஸ்கே தாட்சாயினியோட பவர். இத பாருங்க, வக்கீலுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்புறம் நாங்க சும்மா இருக்க மாட்டோம். என்ன பண்ணுவீங்க? அதான் எங்களோட மோதி தோத்து போய் நிக்கிறீங்க. அது பத்தாதா? டேய் எஸ்எஸ்கே, இப்ப தற்காலிகமா ஜெயிச்சாதான் நீ சந்தோஷப்படாத. இது நிலைக்காது. உனக்கு தண்டனை வாங்கி கொடுத்து ஜெயில தள்ளியே தீருவோம். அதையும் தான் பார்க்கலாமே. அதையும் பார்க்க தான் போறீங்க. உங்க சதியெல்லாம் ஒரு நாள் அம்பலமாக தான் போகுது. அப்புறம் நீங்க ஏமாத்திட்டு இருக்கிற கார்த்திகை நாங்க எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம். அதுக்கப்புறம் உங்க எல்லாருக்கும் இருக்கு. என்னது? எங்க வீடா? அது என்னோட வீடு. அங்க இருந்து உங்களை எல்லாம் துரத்துறதுக்காக தான் அங்கிள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. போங்க போங்க, கொஞ்ச நாளைக்கு எங்களோட வீட்ல இருந்து சந்தோஷமா இருங்க. கூடிய சீக்கிரம் நாங்க அங்க வந்து உங்க 2 பேரையும் விரட்ட தான் போறோம். பாத்தியா இலக்கியா, இவங்க 2 பேருக்கும் பைத்தியம் பிடிச்சிருச்சு. என்னென்ன உளறிட்டு இருக்காங்க பாரு. ஏய், யார் உளறா? நாங்க சொல்றதுதான் உண்மை. அது நடக்கும்போது உங்களுக்கு தான் பைத்தியம் பிடிக்க போகுது. அப்புறம் 2 பேரும் ரோட்ல நின்னு காதல் படத்துல வர பரத் மாதிரி தெரிஞ்சுட்டே இருப்பீங்க. கௌதம், வேண்டாம் கௌதம், இவங்க கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனமே இல்ல. இவங்க எஸ்எஸ்கே தாட்சாயணி கொடுக்கிற கீழே ஆடுறாங்க.
பட்டாதான் இவங்களுக்கெல்லாம் புத்தி வரும். வாங்க கௌதம், நம்ம போலாம். போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.